இந்த மாதம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால் உங்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்க போகிறது. உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க மனசுல இருக்கிற அந்த விஷன், உங்க மனசுக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருக்கிற அந்த விதையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து இருக்கிற அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம் இந்த மாதம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் அதை செய்து முடிக்க போகிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய இரக்கம் என்னுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. நெடுநாட்களாய் உங்கள் மனசில் இருக்கிற வாஞ்சைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய மனதில் எழும்பின அந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். அந்த வாஞ்சை இந்த மாதம் ஒரு காரியத்தினால் துவங்கப்பட போகிறது. பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஆசையை ஹல்லேலூயா நிறைவேற்றும்படியாய் அவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே வெளிப்பட போகிறது. அதற்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. சொல்லு, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த இரக்கத்தை நீ தருகிறதற்காய் நன்றி.